ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி எனக்கு 3K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாம் உங்கள் ஆதரவு கொடுத்தனால தான். எனக்கு மென்மேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையில் நான் மீண்டும் வீடியோ நிறைய நான் போடுறேங்க. இன்றைக்கி ஒரு தக்காளி சாப்பாடும் ஒரு செட்டிநாடு சோயா கிரேவியும் தான் செய்ய போகிறோங்க. தக்காளி சாப்பாடுக்கு தேவையான ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, 2 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பூண்டு, புதினா மல்லி கொஞ்சம், வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. காஷ்மீர் சில்லி மிளகா ஒரு 8 மிளகா போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, 2 புதினா, 2 மல்லி இலை இதில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துருக்க காஷ்மீர் சில்லி மிளகாவும் போட்டுக்கலாம். காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு நம்ம எந்த கலரும் இதுக்கு போட போகிறது கிடையாதுங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி நம்ம அரைக்காமல் ஒவ்வொரு டைம் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு குழந்தைங்க அது எடுக்கிறக்கே டைம் ஆகும். இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அவங்க எடுக்க வேண்டியது இல்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ புதினா மல்லி எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், லேட் ஆகாது. நம்ம வந்து டைமும் எடுக்காதுங்க அவ்வளோவா. அரிசி ஊற மட்டும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நான் தேங்காய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். ஆயிலும் ஊற்றி செஞ்சுக்கலாம், இல்லைனா எண்ணெய் தேவை நம்ம ஆயிலு இல்லைன்னா நெய் வேணாலும் ஊற்றி செஞ்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தாங்க எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 6 டீஸ்பூன் போல் தேங்காய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணியிருக்கதை போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, தக்காளி எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக, இப்போ அதையும் அப்படியே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கி விட்டு செஞ்சோம்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ கொஞ்சமாக நான் மிளகா பொடி சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி. இப்போ இது எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இப்போ தக்காளி சாப்பாடு செய்வோம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட வந்து சோயாலாம் போடுற மாதிரி இருந்தாலும் சோயா போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசியை போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ அரிசி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை இதோட கலந்துக்கலாம். நம்ம பச்சை அரிசியிலையும் இந்த மாதிரி போட்டு செய்யலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லாஸ்ட்டில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா மல்லி மேலே போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சாச்சு. ஒரு 3 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து செட்டிநாடு சோயா கிரேவிக்கு ஒரு டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் குருமிளகு, 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி மிளகா 5, பூண்டு ஒரு 7 பல், இஞ்சி கொஞ்சம், தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணதுங்க. சோயா வந்து நல்லா தண்ணியில் நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த பக்கம் ஒரு வடைச்சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க மசாலாவை இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்து வறுத்துருக்கேன். வறுத்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இப்போ நான் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ போட்டு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க சோயாவை போட்டு மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3 இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த வதங்கின ஸ்டேஜில் இப்போ நம்ம சோயா போட்டுக்கலாம்.
சோயாவை நல்லா தண்ணி நல்லா வடித்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ மட்டன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா மட்டனை நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏன்னா புரட்டாசி மாதம் அதிகமாக வந்து மட்டன் யாருமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம தக்காளி சாப்பாடோட இந்த செட்டிநாடு சோயா கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பும் போட்டாச்சு. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நம்ம சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம இந்த பக்கம் தக்காளி சாப்பாடும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி செட்டிநாடு சோயா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுக்கான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான காலையில் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கும் லஞ்சுக்கு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சோயா கிரேவி தக்காளி சாப்பாடு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து